அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் யூனிட் 6 இதனுடைய வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 கேள்விகள் 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 கேள்விகள் கேட்குறாங்க. தமிழ் சொசைட்டி மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 மார்க், அதாவது 2 10 மார்க்கு 2 15 மார்க்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு. குறிப்பாக வந்து 175 ஜிஎஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அவுட் ஆஃப் 200ல் 175 ஜிஎஸ், 25 ஆப்டிடியூடு. இந்த 175 ஜிஎஸில் 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிட் 6ல் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த யூனிட் 6னுடைய அனலைசிஸ் கொஞ்சம் பாருங்களேன். இது 2025ல் 24ல் 22ல் 21லன்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 வருஷத்துக்கு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், அதாவது தமிழ் சமூக வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். 2025ல் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா? அந்த ஏரியாவிலேருந்து 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 2024ல் 4, 22ல் 6, 21ல் 3. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கண்டெம்பரரி டைம்ஸ், அதாவது தமிழ் இலக்கிய வரலாறு சங்க காலத்திலேருந்து இப்போ வரைக்கும், கண்டெம்பரரி டைம்ஸ்னால் இப்போ வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த வருஷம் 3 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பாருங்களேன் 10 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் திருக்குறள். எப்பயுமே திருக்குறள் வந்து குறைஞ்சது வந்து 8லேருந்து 10 கேள்வி கேட்டுருவாங்க. இந்த வருஷமும் 10 கேள்வி, அதுக்கு முன்னாடி 11 கேள்வி, அதுக்கு முன்னாடி 6, அதுக்கு முன்னாடி 9. சரிங்களா? அடுத்தது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4, 3, 6, 4. இந்த வருஷம் 4 கேள்வி, அதுக்கு முன்னாடி 3, அதுக்கு முன்னாடி 6, அதுக்கு முன்னாடி 4. இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை மெயின்ஸில் ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க. தமிழ் சொசைட்டியில் 10 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க, மெயின்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு 10 மார்க்லேயே கேட்டிருந்தாங்க. இந்த டாபிக் முக்கியமான டாபிக். அடுத்தது பாருங்கள், ஏர்லி அகிடேஷன் அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அதாவது பாளையக்காரர்கள், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், பூலித்தேவர், இவரை பற்றிலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2 கேள்வி, அதுக்கு முன்னாடி 1, அதுக்கு முன்னாடி 1, அதுக்கு முன்னாடி எதுவும் கேட்கல. அடுத்தது ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்த வருஷம் ஒரு கேள்வி கேட்டாங்க. அஞ்சலி அம்மாவை பற்றி, அம்புஜத் அம்மாவை பற்றிலாம் கேள்விகளை வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது அதனுடைய ஸ்பிளிட்டப்பு. அடுத்தது பாருங்கள், எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, வள்ளலார், வைகுண்ட சுவாமிகள், பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், எம்சி ராஜா, ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், இவர்கள் எல்லாத்த பற்றியும் இவர்களுடைய பங்களிப்பை பற்றி நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக படிக்கணும். இதிலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து 2021 குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லாம் திராவிட பாண்டியன் அப்படின்ற அந்த நியூஸ் பேப்பரை வந்து ஆரம்பிச்சது, ஸ்டார்ட் பண்ணது யாருன்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அயோத்திதாச பண்டிதர் ஜான் ரத்தினத்தோடு இணைந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தொடங்கியிருப்பார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேள்விகளாக வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி, growth ஆஃப் ரேஷனலிசம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், திராவிடியன் மூவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அவர்களுடைய தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ். பெரியாரை பற்றியும் பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் கேள்விகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த வருஷமும் கேட்டிருந்தாங்க, போன வருஷமும் கேட்டிருந்தாங்க. குறிப்பாக வந்து அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய அந்த கான்ஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து செங்கல்பட்டில் நடந்துச்சு. அது யாருடைய தலைமையில் நடந்தது? WPA சவுந்தரபாண்டியன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டினுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்ன? குடியரசு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎன்பிசியில் கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? இதனுடைய ஸ்ப்ளிட்டை பாருங்களேன், 12 கேள்வி கேட்டிருக்காங்க இந்த தடவை. 2021 பாருங்கள் 18 கேள்வி கேட்டிருக்காங்க. இது 2024, 22ல் 7, அதுக்கப்புறம் 2 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுதான் இதனுடைய யூனிட் 6ஓட அனலைசிஸ். இதுக்கு முன்னாடி யூனிட் 8 இருந்துச்சு, இப்போ யூனிட் 6ன்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாற்றிருக்காங்க. வெயிட்டேஜ் வந்து டிஎன்பிசியே கொடுத்துருக்காங்க. 40 கேள்வி நமக்கு குரூப் 1ல் வந்து நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 50 மார்க் வந்து கேட்போம் எங்கே அப்படின்னா தமிழ் சொசைட்டி மெயின்ஸில், குரூப் 1 மெயின்ஸில் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. 2 10 மார்க்கு, 2 15 மார்க் வரும். சரிங்களா? அப்போ இதில் இருந்து இதனுடைய வெயிட்டேஜ், இதனுடைய முக்கியத்துவம், இந்த சப்ஜெக்டோட இந்த சிலபஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இந்த வரக்கூடிய காணொலிகளில், அப்கமிங் கிளாஸஸில், அப்கமிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கண்டெம்பரரி டைம்ஸ், திருக்குறள். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை வந்து இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா போய்கிட்டே இருப்பீங்க. மற்றதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க, இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லிட்ரேச்சரை வந்து பிரத்யேகமாக என்ன பண்ண போகிறோம், நடத்த போகிறோம்.
கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து பிரத்யேகமாக யூடியூப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த லிட்ரேச்சரையும் திருக்குறளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து வீடியோஸில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வெயிட்டேஜை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 10 கேள்வி 2024 10 கேள்வி, 22 10 கேள்வி, 21 10 கேள்வி. இது குரூப் 1 மட்டும். குரூப் 2 இதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்லேயே சங்க இலக்கிய பாடல்கள் கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்லேயே திருக்குறளும் கேட்குறாங்க. ஜென்ரல் தமிழ் குரூப் 2 படிக்கிறவங்க மட்டும்தான் திருக்குறள் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. யூனிட் 6 நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சலிக்காமல் 10 கேள்வி 11 கேள்வி 6 9ன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. திருக்குறளையும் இந்த லிட்ரேச்சரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்கமிங் கிளாஸஸில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கண்டெம்பரரி டைம்ஸ், அதுக்கப்புறம் திருக்குறள். இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.